ஜனநாயகன் படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த நிலையில் குட்டி மமிதா பைஜுவா நடித்த ஜனநாயகம் ஃப்ரேம் லித்தன்யா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி அவங்க சிஎம் விஜய் அவர்களை பற்றி நிறைய சீக்ரெட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா ப்ராப்ளம் ஒருத்தவங்க சங்கீதா அவர்களும் சிஎம் விஜய் அவர்களும் 5 மினிட்ஸ் ஃபோன் காலில் பேசினதாகவும் அண்ட் அதை தாண்டி அவங்க 2 பேரும் சேர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கண்ணே மணியே கண்மணியே இந்த ஒரு பாடல் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாடலாக மாறிடுச்சு. அவங்களுடைய குழந்தைங்களை இந்த ஒரு பாடலை போட்டு நிறைய எடிட்டிங் வீடியோவை பார்க்க முடியுது. ஸோ இவங்களுக்கு வயசு லித்தன்யாவுடைய வயசு பார்த்திங்கன்னா இப்போ அவங்க 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க 3 படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நேட்டிவ் தஞ்சாவூர். ஸோ ஜாபுக்காக அவங்க அப்பாவும் அம்மாவும் இங்கே சென்னைக்கு வந்து சென்னையிலே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வீடோடைய குட்டி ஸ்டோரி என்னென்னா, அவங்க நிறைய வீடு வந்து பார்த்துட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஹால் ரொம்ப முக்கியமாக ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம். நிறைய வீடு பார்த்து ஃபைனலாக இப்போ அவங்க இருக்க இந்த வீட்டுடைய ஹால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. 2 BHK தான், அந்த டபுள் ஃப்ளோரில் இருக்குது வீடு. அந்த வீட்டுடைய மதிப்பு அரௌண்ட் 1 கோடியாங்க. இந்த 1 கோடியில் அவங்க கஷ்டப்பட்டு தான் இந்த வீடு வாங்கியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான்ஸ் எல்லாமே பில்டர்ஸோடைய பிளான் தானா. குழந்தையோடைய திறமையை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவான பேரண்ட்டாக இருக்காங்க. அண்டு இவங்களுடைய அம்மா பார்த்திங்கன்னா தளபதி அவர்களுடைய தீவிரமான ரசிகையாக இருந்ததுனால அங்கேருந்து ஃபோன் கால் வந்ததும் இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாம். இது உண்மையாக பொய்யான்ட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் நேரில் பார்த்தாங்களாம். நேரில் பார்க்கும்போது ரொம்பவே பயந்துட்டாங்களாம் விஜய் சாரை பார்த்து அந்த குட்டி பொண்ணு. ஸோ லித்தன்யா ரொம்ப பயந்தாலும் அவராக வாலண்டியாக வந்து பேசினாராம். உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க, என்ன படிக்கிறீங்க, இப்படிலாம் வந்து கேட்டாராம். அண்ட் அவர் இவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்கன்ட்டு எல்லா இன்டர்வியூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன கிஃப்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இவங்களுடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணாராம். அது இவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத கிஃப்டாம். அது மட்டும் கிடையாது, இந்த கண்ணே மணி இந்த சாங்கு வந்து எடுக்கும் போதெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் நடந்திருக்கு. அண்ட் ரொம்பவே வந்து கைண்டான பர்சன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த குழந்தைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒரு ஷாட் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஷாட் வந்து அவருக்கு ஓகேன்றதை தாண்டி அந்த குழந்தைக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்றத ரொம்ப நல்லாவே வந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இது வேண்டாம் அது வேண்டான்னு எதுவுமே சொன்னதே இல்லையாம் அந்த குழந்தையும். ஸோ எப்படி தேவையோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக நடித்து கொடுத்துருக்காங்க. அண்டு சிஎம் விஜய் அவர்கள் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க கூட ரொம்ப நல்லா க்ளோஸாக நல்லா ஜாலியாக விளையாடிருக்காங்களாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அண்டு டிவிகே அப்படின்ட்டு ஒரு டேட்டுவும் விஜய் சாரோடைய கையில் போட்டிருக்காங்களாம். ஸோ அந்த டேட்டூவில் தான் இவங்க அதையே வந்து திரும்ப வந்து அது மேலே எழுதிலாம் விளையாடினாங்களாம். ஒன்றுமே சொல்லலையா, அவர் பாட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க. இவங்க எப்படி ஒரு அப்பா மகள் இருந்தால் எப்படி இருக்கும், அதை ஆன் ஸ்க்ரீன்லேயும் வந்து தாண்டி ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் அது கேரி பண்ணி போயிருக்காங்க. அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் அவர் சிஎம் சார் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு விஜய் அப்பா தான் எப்போவுமே அவர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்கள பார்க்க முடியல நேரில் அப்படின்ற ஒரு வருத்தம் இவங்களுக்கு இருக்காம். 15 நாள் தான் இவங்களுக்கும் அவருக்கும் காம்பினேஷன் ஷூட்டே இருந்துதாம். அதுக்கப்புறம் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னாராம். அண்டு போட்டுக்க கண்ணாடிலாம் கொடுத்தாராம். ஸோ போட்டு இருந்துட்டு உடனே இவங்க கழட்டி கொடுத்துட்டாங்களாம். இந்த மாதிரி விஜய் சார் கூட ரொம்ப க்யூட்டான நிறைய மெமரிஸ்லாம் இவங்களுக்கும் அந்த ஜனநாயகன் மூவிக்கும் இருந்திருக்கு. உண்மையால் இவங்களுடைய போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டும் பல பேரும் இந்த குழந்தையும் பாராட்டிட்டு தான் வராங்க. அதே சமயம் படிப்பும் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியல் லைஃப் ஜாக்கி ஜான் அண்ட் ஜாக்கி ஜூலின்ட்டு இவங்களுடைய இமேஜையே வந்து செம்மையாக வந்து ரீக்ரியேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாலே இந்த குழந்தை ஒரு லக்கியஸ்ட் குழந்தை தான். அதனால தான் சிஎம் விஜய் அவர்கள் கூடயே நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவருடைய கடைசி படம் அப்படின்றது யாராலையும் ஏற்றுக்க முடியல. அதே தான் இந்த குழந்தைக்கும். இந்த குழந்தைக்குள்ளே நிறைய திறமை இருக்குது. ஆடுறது, பாடுறது, வரைகிறது. வீட்டில் இருக்கும் போது டோட்டலாக யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்களாம். இவங்க பாட்டு பேப்பர் பென் எடுத்து நல்லா அழகாக வந்து கலர்ஸ்லாம் பண்ணுவாங்களாம். ரொம்ப அவங்களுடைய ஃபேமிலிக்கு செல்ல குழந்தையாகவே இருக்காங்க. அண்ட் ரொம்ப வந்து பொறுப்பான குழந்தைன்னு கூட சொல்லலாம். வெளியே வந்தால் மட்டும்தான் அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் கைட்லாம் தேவைப்படுது. வீட்டில் இருக்கும்போது சமத்தான பொண்ணாங்க. ஸோ இப்படி ஜனநாயகம் ஃப்ரேம் லித்தன்யாவை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்தோம். இதை தொடர்ந்து சங்கீதா அவர்களும் விஜய் அவர்களும் இந்த படத்துக்கு அப்புறம் சேருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேருவாங்கன்ட்டு அவர் கூட
க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க தான் இப்போ வந்து சங்கீதா அவர்கள் டைரக்டாக விஜய் சாருக்கு கால் பண்ணி பேசினதாகவும், ஜனநாயகம் மூவியை நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் ஒரு விஷயத்த நல்லா சொல்லிடுறேன், இதை உங்கள் ஒய்ஃபாக சொல்லலை, உங்களுடைய தீவிர ரசிகையாக நான் வந்து பார்த்தேன், ரொம்ப கண் கலங்கிட்டேன். ரொம்ப எமோஷ்னலாக பேசினதாகவும் 5 நிமிஷம் ஃபோன் காலில் பேசினதாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்டு இந்த ஒரு பிரிவு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு சங்கீதா, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், இல்லைனா அவர் 200 தொகுதிக்கு மேலே வின் பண்ணியிருப்பாருன்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. சிக்மாவுடைய ஆடியோ லான்ச்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த ஆடியோ ரிலீஸில் பார்த்திங்கன்னா சிஎம்மாக ஆகிறதுக்கு முன்னாடி விஜய் சாரெல்லாம் கூப்பிட்டாராம். ஸோ அவரும் போனதாகவும், ஆனால் அந்த இடத்துல அவங்க அம்மாவுடைய நேம் தான் இனிஷியலாக போட்டதாகலாம் கூட ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருந்தது. அது உண்மைதானாம். ஸோ அம்மா பேரை இனிஷியலாக போடுறதுலாம் தவறு கிடையாது. அம்மாவுக்கு நாம் இருக்கோம் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டை பசங்க கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் அதை போட்டிருக்காங்க. ஸோ இதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. அதே மாதிரி இந்த ஒரு பிரிவில் யார் வருத்தப்படுறான்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க தான் ரொம்பவே அவஸ்தைப்படுறாங்க. 2 பேரும் அவங்களுடைய ஒர்க்கை பார்க்குறாங்க. மக்கள் முக்கியம், ஃபேமிலி முக்கியம் இப்படிலாம் சொல்கிறாங்க. குழந்தைங்க முக்கியம்ன்ட்டு அவங்களுக்காக இவங்க 2 பேரும் சேரணும். அடுத்த பர்த்டேக்கு விஜய் சார் கூட அவருடைய டோட்டல் ஃபேமிலியும் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் த்ரிஷா கூட வந்த இந்த சில வதந்திகளை தாண்டி அவங்களுடைய புரிதலான வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணுன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. கண்டிப்பாக இவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் ரியலாகவே நடந்துருந்தால் ரொம்ப சந்தோஷம். ரசிகர்களும் அதான் விரும்புகிறாங்க. அவங்களுடைய க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள், அப்பா அம்மா எல்லாரும் இதை தான் விரும்புகிறாங்க. கண்டிப்பாக விஜய் சாரும் சங்கீதா அவர்களும் சேரணும். அண்டு எந்த இடத்துலையும் ஜெய்சன் சஞ்சய் கூட எந்த இடத்துலையும் தவறாக பேசலாம் அவங்க அப்பா அம்மாவை பற்றி. எல்லா இடத்துலையும் ரொம்ப பெருமைப்படுத்துகிற வகையில் தான் பேசுகிறாரு. ஸோ அந்தளவுக்கு புரிதல், பாசம் எல்லாமே இருக்குது. தன்னடக்கமான மகனை வளர்த்துருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுக்காக, அதாவது மகன் மகளுக்காக 2 பேரும் சேரணுன்றது பல பேருடைய எண்ணம், ஆசையாக இருக்குது. அது நடக்குதான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த வகையில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா விஜய் சாரை எந்த விஷயத்துலையும் கலங்கடிக்கவே முடியாது. இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் எல்லாருமே அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் சரியாகணும் அப்படின்னா அவங்க எல்லோரும் சேர்ந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கணுன்றத பல பேருடைய ஆசை, இன்னும் ப்ரேயராகவும் இருக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.